கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் குமரகுருவை ஆதரித்து எம்எல்ஏ செந்தில்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தியாகதுருகம் பகுதியில் வீடு வீடாக சென்று அதிமுக ஆட்சியின் சாதனைகள் அடங்கிய விளக்க பிரசுரங்களை வழங்கிய அவர் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சிவசாமி வேலுமணி ஸ்ரீவைகுண்டம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இவருக்கு ஆதரவாக தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன், கழக அமைப்பு செயலாளர் என் சின்னதுரை ஆகியோர் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன், மின்சார கட்டணம், சொத்து வரி, குடிநீர் வரி என அனைத்து வரியையும் உயர்த்தி விடியா திமுக மக்களை வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். மின்சார கட்டணம் எத்தனை மடங்கு? 300 ரூபா கட்டிட்டு இருந்தவங்கலாம் இப்போ 1500 ரூபா கட்டுறீங்க. சொத்து வரி அதே போல 10 மடங்கு சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி, இப்படி எல்லாத்தையும் வரிய கூடியாச்சு. நடுத்தர மக்கள்லாம் அவங்க குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு அவங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இன்னைக்கு வாழக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு திமுக அரசு, ஸ்டாலின் அரசு இன்னைக்கு தமிழகத்தை இன்னைக்கு மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு போயிருக்கு. தென்காசி தொகுதி அதிமுக கூட்டணியின் புதிய தமிழகம் கட்சி வெற்றி வேட்பாளர் கிருஷ்ணசாமி இரட்டை இலை சின்னத்திற்காக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய அவர், டாஸ்மாகை முற்றிலுமாக ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அப்பகுதியில் தொழில் வளங்கள் பெருகுவதற்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பாமகவிலிருந்து விலகி தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அதிமுக வெற்றி வேட்பாளர் M சந்திரகாசனை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்ற போது புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பாமகவிலிருந்து விலகி தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அப்போது அருண்மொழித்தேவன் அவர்களுக்கு கழக பொன்னாடை அணிவித்து வரவேற்று உற்சாகமாக பணியாற்ற வேண்டுமென அறிவுறுத்தினார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பாக்கியராஜை ஆதரித்து விக்கிரவாண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயன் கோவையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ரமலான் பண்டிகையையொட்டி கோவை ஆத்துப்பாலத்தில் ஜம்மியத்துல் அஹ்லில் குரான் வல்ஹதீஸ் அமைப்பினர் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். அப்போது பொள்ளாச்சி தொகுதி வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயன் அதிமுக சாதனைகள் அடங்கிய விளக்க பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் SDPI கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வதாக கூறி தேர்தல் பொது பார்வையாளர் உள்ளிட்டோரிடம் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் புகார் மனு அளித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையினரும் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக வேட்பாளர் மீது வழக்கு பதிந்துள்ளதாகவும், ஆனால் காங்கிரஸ் வேட்பாளர் மீது வழக்கு எதுவும் பதியவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் மாவட்ட நிர்வாகம், காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க. அதிமுகவுக்குனா ஒரு சட்டம், அதே மாதிரி காங்கிரஸ் திமுக கூட்டணி வேட்பாளருக்கு ஒரு சட்டம் மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க. பர்மிஷன் கொடுக்குறதுலேயே அதே போல் தான். பர்மிஷன் வாங்கிக்கிட்டு நாங்கள் கொடி போட்டோம்னா நம்ம காவல்துறை அந்த கொடியெல்லாம் பிடிங்கி கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு வச்சுருக்கிறாங்க. எல்லா விதத்துலேயும் ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க. நேற்று ஒரே இடத்துல பிரச்சாரம் துவங்குறோம். அந்த ஒரு இடத்துல இருந்து அவங்க கரூர் தொகுதிக்குள்ளே போகிறாங்க. நாங்கள் அதிலிருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி அரவக்குறிச்சி தொகுதிக்குள்ளே நாங்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டோம். நானும் வேட்பாளரும் வண்டியில் நின்று பேச ஆரம்பித்த உடனே திமுகவினுடைய இந்த மணல் கடத்தக்கூடிய குண்டர்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. 10 வண்டி எடுத்துகிட்டு வந்து ஆரன் அடிச்சுட்டு வந்து சுற்றிக்கிட்டு போனாங்க. திரும்ப வந்து வண்டி எடுத்துகிட்டு சுற்றி ஒருத்தர் மேலே வண்டி மோதிருச்சு. உடனே பிரச்சனை ஆயிடுச்சு, கைகலப்பாயிருச்சு. ஆனால் இந்த காவல்துறை அந்த இடத்துல யாருமே இல்லை. நாகை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சுர்ஜித் சங்கரை ஆதரித்து அவுரி திடலில் அதிமுக பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது.
இதில் முன்னாள் அமைச்சர்கள் OS மணியன், வைகை செல்வன், நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து உள்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். இதையடுத்து பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், பாஜக உடனான கூட்டணியை முடித்துக்கொள்ள முடிவு எடுத்தபோது கட்சியை இரண்டாக உடைத்து விடுவோம், முக்கிய நிர்வாகிகளை தூக்கி விடுவோம் என பல்வேறு வழிகளில் பாஜக மிரட்டல் விடுத்ததாக குற்றம் சாட்டினார். அச்சுறுத்தல் படுத்தினார், தூது விட்டார்கள், சமரசம் பேசினார்கள், கட்சியை இரண்டாக உடைத்து விடுவோம் என்று சொன்னார்கள், முக்கியமானவர்களை தூக்கி விடுவோம் என்று சொன்னார்கள். ஈடி அனுப்பவா, ரெய்டு அனுப்பவா, என்ன செய்கிறேன் பார்க்கலாமா என்றெல்லாம் சொல்லி பார்த்தார்கள். அண்ணன் எடப்பாடியார் சொன்னார், அச்சம் என்பது விடமைகடா, அஞ்சாமை திராவிட உடமைகடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, அச்சப்பட்ட கோரைக்கு வாழ்க்கை எதற்கடா என்று என் தலைவன் எம்ஜிஆர் எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சேலம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் விக்னேஷை ஆதரித்து கழக மகளிர் அணி துணை செயலாளர் காயத்ரி ரகுராம் மற்றும் அதிமுக செய்தி தொடர்பாளர் திருநங்கை அப்சரா ரெட்டி ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய காயத்ரி ரகுராம், திமுக ஆட்சியில் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி உள்ளதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழ்நிலை உருவாகியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நான் ஒரே விஷயம் சொல்வேன் மக்கள் அனைவருக்கும், இது மட்டும் இல்லாம இன்னைக்கு போதைப் பொருள்ன்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த போதைப் பொருள்னால இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் ரொம்ப சீர்கேட்டு போய் இன்னைக்கு தப்பான முறையில போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதனால பல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, என்ன பாலியல் ரீதியா பாதிக்கப்படுறாங்க. எந்த சேஃப்டியும் கிடையாது. இந்த திருட்டு திமுக ஜெயிக்கவே. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சந்திரகாசன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குன்னம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேப்பூர், சிறுகுடல், கீழப்புலியூர், திருமாந்துறை உள்ளிட்ட பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற வெற்றி வேட்பாளருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் ஜெயபால், முன்னாள் MP சந்திரகாசி, முன்னாள் அரசு தலைமை கொறடா தாமரை S ராஜேந்திரன், பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.